வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒன் டே கேண்டில் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் டே கேண்டிலோட ஓப்பன் க்ளோஸ் ஹைலோ வச்சு நம்ம பார்த்திங்கன்னா பண்ணுறது ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதை இப்போ நான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இருந்தால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத காட்ட போகிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும். அதுக்கு HTF ஓகேங்களா, ஹை ஐட்டம் ஃபேரம் அந்த ஒரு இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதை மார்க் பண்ணிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இண்டிகேட்டர் நான் லாஸ்ட்டில் ஃபுல்லாக ஷோ பண்ணுறேன். அதில் பார்த்திங்கன்னா அந்த கேண்டிலோட நீங்கள் ஓப்பன் ஹை லோ இது எல்லாத்தையுமே மார்க் பண்ணிட்டு அடுத்து இன்றைக்கான டே ஓகேங்களா. ஸோ அந்த பெரிய கேண்டில் ப்ரீவியஸ் டேவோடது, இந்த சின்ன ரெட் கேண்டில் இன்றைக்கானது, அதாவது ரைட் சைடில் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த மார்க்கெட்டை வச்சு தான் நம்ம இப்போ உங்களுக்கு லைவாக எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத காட்ட போகிறேன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா இது ஓப்பன் க்ளோஸ் ஹை எல்லாத்தையுமே மார்க் பண்ணிடுறோம் பார்த்திங்களா. அந்த எடை எல்லாமே நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ அந்த ஏரியாவுக்குள்ளே தான் நம்மளோட மொத்த விளையாட்டுமே இருக்க போகுது ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மேலே போகிற மாதிரி போயிட்டு கீழே மறுபடியும் கீழே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த லோ ப்ரீவியஸ் டேவோட லோ பக்கத்தில் போயிடுச்சு ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல அப்படின்னா சப்போர்ட் வந்துடுச்சு. அதனால் பையிங் ப்ரெஷர் மறுபடியும் அந்த க்ளோசிங் ப்ரைஸுக்கு போயிடுச்சு. அந்த இடம் பார்த்திங்கன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. மறுபடியும் அங்கேருந்து அந்த லோவை டச் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. அதே ஒரு நாளில் அப்படியே முடிஞ்சிருச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த நாளில் மிகப்பெரிய மூமெண்ட் ஓகேங்களா. மிகப்பெரிய மூமெண்ட் நடந்திருக்கும் போது அடுத்த நாள் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது நான் கோல்டில் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ கோல்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது கோல்டோட சார்ட்டை வச்சு. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் இது மாதிரி தான் எல்லா டேவுக்கும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ பேஸ்ட் ஆன் த கேரக்டர்ஸ் ஒவ்வொரு இண்டெக்ஸ் ஆர் ஸ்டாக் ஆர் கமாடிட்டி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வேல்யூவோடது ஓகேங்களா. ஸோ இதோட கேரக்டர்ஸ் மாறும். அதை நம்ம தான் ஸ்டடி நம்ம படிப்படியாக பார்த்தா மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம செல்லிங் போகலான்னு எடுத்துகிட்டு, இந்த இடத்துல டச் பண்ணோடனே செல்லிங் போகலான்னு எடுத்துகிட்டு இந்த கேண்டிலோட இதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம என்ட்ரி கொடுத்து 1:2 போடலாம். அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ரீவியஸாக இருந்த லோ அது வரைக்கும் நம்ம செட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்கெங்கெல்லாம் பையிங் முடிஞ்சிருக்கோ ஓகேங்களா. ஸோ செல்லிங் ஸ்டாப் ஆகிருக்கும், அந்த இடம் வரைக்கும் நம்ம செல்லிங் க்ளோஸ் வச்சுருக்கோம். அந்த இடம் வரைக்கும் நம்ம செல்லிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ஒரு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போகலாம். மறுபடியும் அந்த இடத்துல இருந்து ஓகேங்களா, அந்த இடத்துலேருந்து மேலே போயிட்டு மறுபடியும் கீழே பார்த்திங்களா. ஸோ அந்த அப்போது நம்ம பார்த்திங்கன்னா அகெயின் ட்ரை பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அகைன் ட்ரை பண்ணும்போது நமக்கு இன்னொரு சான்ஸ் பார்த்திங்கன்னா அந்த டே லோ வரைக்கும் கொண்டு போகும் ஓகேங்களா. ஏன்னா அகைன் டச் பண்ணிட்டு கீழே வருதுன்னா மறுபடியும் அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது நம்ம அதுக்கான ஒரு செல்லிங்கே எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் மேலே போகும்போது நம்ம இந்த இடத்துல சப்போர்ட் ஓகேங்களா தொடரும்போது அங்கே மேலே போகும். அந்த ரெசிஸ்டன்ஸ் அதாவது க்ளோசிங் ப்ரைஸ் வரைக்கும் மேலே போகுங்கிறதும் நம்மளோட ப்ரொடிக்ஷனில் இருந்ததுன்னா கரெக்டாக நம்ம அதையும் கரெக்டாக அச்சீவ் பண்ணி அடிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு கன்சிஸ்டண்ட்டான ஒரு இது இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸான லெவல்ஸை நம்ம கரெக்டாக மார்க்கெட்டில் மார்க் பண்ணி வச்சிட்டாலே போதும் ஓகேங்களா. ஸோ அந்த லெவல்ஸ் தான் எல்லாமே யூஸ் பண்ணணும். நம்ம இதுக்கு ஏகப்பட்ட டூல்ஸும் யூஸ் பண்ணணும். வெறும் ஒரு இதை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபிபனாச்சி இந்த மாதிரி நம்ம மற்ற டூல்ஸும் யூஸ் பண்ணி. இங்கே பாருங்கள் 61% கரெக்டாக ரிஜெக்ஷன் ஆகிட்டு கீழே போயிருக்கு ஓகேங்களா. ஸோ இதில் இந்த பாக்ஸ் போட்டிருங்க பார்த்திங்களா, அந்த கேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஏரியா. இங்கே பாருங்கள், இந்த இடமும் ஒரு சூப்பரான ஏரியா. இந்த இடத்துல விக் ரிஜெக்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அப்படின்னா ஸ்டாப் லாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக போகும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே லிக்விடிட்டி கிராப் நடக்குதுன்னா அப்போனா மார்க்கெட் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் மேக்ஸிமம் போகும் ஓகேங்களா. ஸோ அப்படி போகும்போது நம்ம அந்த டைரெக்ஷனை கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம்னா நம்ம போகலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேங்க் நிஃப்டி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ பேங்க் நிஃப்டியில் ஒரு டேவோட நிறையும் மார்க் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாள் ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த இடத்துல கீழே க்ளோசிங் ப்ரைஸ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஓப்பன் ஆச்சு ஓகேங்களா. ஓப்பன் ஆகிட்டு 9ஆம் தேதி எங்கே இருக்குது, அது இங்கே இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து ஓப்பன் ஆகிட்டு மேலே போச்சு. மேலே போயிட்டு அந்த ஹை ப்ரைஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஹையை ஒரு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே நின்றுச்சு மார்க்கெட் ஓகேங்களா. ஸோ ஓப்பன் இடத்துலையே அப்படியே நின்றுச்சு. மறுபடியும் அந்த இடம் நமக்கு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ரீவியஸ் டேயில் அந்த இடத்துல ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியாவில் இந்த இடத்துல ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கனெக்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இது மாதிரி கரெக்டாக வரும்போதெல்லாம் நம்ம என்ட்ரி கொடுத்து எக்ஸிட் பண்ணலாம் ஓகேங்களா. அந்த அளவுக்கு அக்யூரசி நல்லா இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான சப்போர்ட் லெவல்ஸை நம்ம கரெக்டாக மார்க் பண்ணால் மட்டும்தான் இந்த விஷயம் கரெக்டாக நடக்கும் ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லையா உங்களுக்கு ஐசிடி எஸ்எம்சி இந்த மாதிரியான
ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்சதுனால நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லைனா ப்ரைஸ் ஆக்ஷன்லையும் இதை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நமக்கு தேவை அதோட மூவ்மெண்ட் எப்படி சார்ட் மூவ் ஆகுதுங்கிற கேரக்டரை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஒவ்வொன்றோடது. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியா வந்ததுன்னா கரெக்டாக மேக்ஸிமம் ஒரு கேண்டிலை வச்சு அந்த கேண்டிலுக்கு ஹை லோ ஏன் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா இப்போ ஒரு ஹை போயிட்டு அந்த இடத்துலேருந்து கீழே வருதுன்னா அந்த இடத்துல செல்லர் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த இடத்துலேருந்து செல்லர் இருக்கும்போது அப்படின்னா அங்கே போச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர் இருக்குங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டுக்கான இதை வந்து நம்ம மூவ் பண்ணோம்னா நம்மளோட ப்ராஃபிட் லெவலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு டைம் ரீடெஸ்ட் ஹைக்கு போயிட்டு ரீடெஸ்ட்டாக வருது அப்படிங்கும் போதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக, ஓகேங்களா, ஸோ ஆவரேஜாக இங்கே பாருங்கள், ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது பண்ணலாம். என்னென்னா வந்து 50% ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு செல்லிங் போகலாம். அதாவது இப்போ நான் ஒரு புல் ரன் போயிட்டுருக்கு, அங்கே போய்ட்டு திடீர்னு ஸ்டாப் ஆகிட்டு ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா நெக்ஸ்ட்டு கேண்டிலும் ரெட்டாக ஃபார்ம் ஆச்சுன்னா அடுத்தது அதோட வால்யூம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். வால்யூம் அதிகமாக இருக்குங்கும்போது அப்போ 50% ரீட்ரேஸ்மெண்ட் டு 60% ரீட்ரேஸ்மெண்ட் வரும். அப்போ நம்ம அந்த இடத்துல 50 to 60% செல்லிங்கை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து இந்த 50 to 60% செல்லிங் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வந்து ஒரு பையிங்க்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சதுன்னா அங்கேருந்து ஒரு பையிங்கும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எப்பவுமே வந்து அந்த மாதிரி நம்ம கரெக்டாக ஒரு கேண்டிலோட ஃபார்மேஷன் வால்யூம் இதெல்லாம் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து பாருங்கள், நான் என்ட்ரி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் வந்தேன்னா அங்கே இடத்துல ஆல்ரெடி ஒரு பேரியர் இருக்குது. ஓகேங்களா? ப்ரீவியஸாக அங்கே 5 minute டைம் ஃப்ரேமில் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கும் அதையே நம்ம பிடிச்சிருக்கலாம். அதாவது இந்த ஹை போச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஓப்பன், அதாவது இந்த க்ளோசிங் ப்ரைஸ், அதாவது ப்ரீவியஸ் டேவோட ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹை போச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த ஹையை வந்து நம்ம என்ட்ரி கொடுத்துட்டு எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை மார்க் பண்ணியிருந்தோம்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போகிறோன்னே செல்லிங் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து ஒரு செல்லிங்கும் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் மக்களே, இவ்வளோ தான். நம்ம வந்து கேண்டில்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டுடைய மற்ற கேண்டில்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ப்ரீவியஸ் டேயில் என்ன பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம அதை வச்சே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முடிவு எல்லாத்தையுமே எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ஹையர் டைம் ஃப்ரேமுக்கான இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா HDF கேண்டில் இண்டிகேட்டர்னு போட்டிங்கனாலே இண்டிகேட்டர்ஸ்லாம் வரும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் 1 week கேண்டில் யூஸ் பண்ணலாம், 1 day கேண்டில் யூஸ் பண்ணலாம், 1 hour கேண்டில் யூஸ் பண்ணலாம், ப்ரீவியஸ் டே வருது. ஓகேங்களா? அதில் எத்தனை கேண்டில் காட்டணுங்கிற வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இண்டிகேட்டர்ஸில் போய்ட்டு இங்கே ICT HDF கேண்டில்ஸ்ன்னு இருக்கும், ஃபாடின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் எத்தனை குவான்டிட்டி காட்டணும், எத்தனை நாளுக்கான இது காட்டணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு தான், இது லைவ் மார்க்கெட்லேயே இந்த கேண்டில் சேஞ்ச் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கன்ஃபார்ம் யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கான ப்ரீவியஸ் டேவோட இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும். சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு இந்த பெரிய கேண்டில் பார்க்கும்போதே ஸோ இந்த இடத்துல போனால் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.